தலையை பார்த்தாலே ஹாப்பி தான். நாங்களாம் ஆசை அஜித், வாலி அஜித் தெரிஞ்சவங்க. தமிழன்டா நான் ஒரு இந்தியனான ஒரு உணர்ச்சியை காட்டினார் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் அந்த மனுஷனுக்கு. ஷாலினி மேம் கிட்ட பேசினது, அவங்கள ஹக் பண்ணது, அவங்க டாட்டரை பார்த்தது, இது எல்லாமே செம க்யூட்டாக இருந்துச்சு. பெரிய ஆளுன்னு இல்லை, நார்மலாகவே கல்யாணம்னா யாருமே ஒய்ஃபு கிட்ட வந்து அவ்வளோ இதுவாக சொல்ல மாட்டாங்க. Majority of the film actresses வந்து they're choosing politics. எனக்கு யாரும் நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஐ நோ வாட் ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அஜித் சாரோடைய ரேசிங் டீம் ஜெயித்து பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய ப்ரௌடஸ்டான மூமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணாங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஜெயித்ததுக்கு அப்புறமா அவர் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? க்யூட்டாக இருந்தார். ஆனால் நான் ஃபஸ்ட்டு விஜய் ஃபேன், ஓகேவா? அவர் அந்த குதிச்சு சந்தோஷமாக சேரப் பண்ணது அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் பார்த்ததே இல்லை. அவர் எந்த இன்டர்வியூவே கொடுக்காம அப்படி தான் இருந்தார், நல்லா இருந்துச்சு. சார் ஷாலினி மேம் கிட்ட பேசினது, அவங்கள ஹக் பண்ணது, அவங்க டாட்டரை பார்த்தது, இது எல்லாமே செம க்யூட்டாக இருந்துச்சு. பெரிய ஆளுன்னு இல்லை, நார்மலாகவே கல்யாணம்னா யாருமே ஒய்ஃபு கிட்ட வந்து அவ்வளோ இதுவாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இவர் உனக்காக தான், ஒன்னால தான் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவர் சொன்னது வந்து நல்ல க்யூட்டாக இருந்தது. ஸோ ஆஸ் அ ஹஸ்பண்ட், பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னும் சொல்லலாம். தலையை பார்க்குறதே ரொம்ப ஹாப்பி தான். சில தலை ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இன்டர்வியூ ரொம்ப இயர்ஸ் கழிச்சு கொடுத்துருந்தாரு, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறப்போ. இன்டர்வியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார்? சில ஃபேன்ஸை பார்த்து ஐ லவ் தம் ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார், அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சில ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க, நீங்கள் படத்துக்கு இதுக்கப்புறம் சைன் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு யாரும் நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஐ நோ வாட் ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சில அது ஸ்டேட்டஸ் சார் ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது. ஏகேவோட பிக் ஃபேன் நான். ஆமாம், எந்த படம் வந்தாலும் போய் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருவேன் சீக்கிரமாகவே. தலைக்கு ரொம்ப ஹட்ஸ் ஆஃப் சார், நம்மளுக்காக போயிட்டு நம்ம நாட்டுக்காக வண்டி ஓட்டினதெல்லாம். இப்போது இந்தியாவுக்காக அங்கே போயிட்டு ரேஸ் ஓட்டுறது வந்து அது ரொம்ப ப்ரௌடான விஷயந்தான் நமக்கெல்லாம். அவரோட செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. அவர் எப்போவுமே என்ன ரொம்ப ஃபேன்ஸை இது சொல்ல மாட்டார், பட் ஆனால் இந்த வாட்டி அவர் ரொம்ப ஃபேன்ஸ் கூட மிங்கிள் ஆன மாதிரி இருந்துச்சு. I was actually proud of him because film industryல இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் போட்டு ரொம்ப ஹெஃப்டியாக இருந்தாங்க. பஸ் அவரோட பேஷனை வந்து இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் கொடுத்து, அண்ட் he didn't give up. ரீசெண்டாக அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட இருந்துச்சு. he cope up with it and he did it. Actually இது ஒரு விஷயம் நம்ம பிடிக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி not giving up, it's like it was very nice for him to do. And இந்த ஏஜில் it doesn't look that way anyway, but in the age he took it as a competition and ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணி எடுக்கிறது, it's very proud and he was very motivating to a lot of them, so it was very inspiring. தலை வந்து படத்தில் நடிக்காமல் இந்த மாதிரி கார் ரேஸே பண்ணட்டும் அப்படின்னு தோணுதா? நான் வந்து மல்டி டாஸ்க் பண்ணுற ஆள். நான் வந்து மூவி மட்டுமே பண்ண மாட்டேன், பைக் கார் ரேசிங்லேயும் இருப்பேன், நான் மூவிஸும் நான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம், கார் ரேசிங்காக இருந்தாலும் சரி, மூவியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவருக்கு நாங்கள் வெளித்தோற்றத்தில் அவரை மாற்றி அப்படி வச்சிட்டாங்களே தவிர அவருக்குள்ளே இருக்க க்யூட்னஸ் நிறைய இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். நம்ம அஜித்தை நீங்கள் பார்த்தா ஒரு ரப்பர் பால் மாதிரி அஜித், நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கிறீங்களோ அதோட அதிகம் ஃபோர்ஸாக அவர் வருவார். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட சாந்தமான தன்மையும் சரி, நல்ல குணங்களும் சரி. தமிழன்டா நான் ஒரு இந்தியனான ஒரு உணர்ச்சியை காட்டினார் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் அந்த மனுஷனுக்கு, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் தென் ஷாலினி மேடம் கூட நல்லா செலிப்ரேட் பண்ணது, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸை தான் பையன் கூட நின்று அவர் வாங்கி அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிக்கிறதுனா இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு தான் நான் சொல்லுவேன். காலேஜ் படிக்கும், பார்ட் டைம் ஜாப்புக்கு ஒரு வேலை பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவரோட ரேஸு, அவரோட ஒரு ஸ்டடீஸ்னு வச்சுக்கோங்க, ஆக்டிங் அவரோட பார்ட் டைம் ஜாப். கெரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏன்னா அது இதுதான் ரேஸ் தான், அந்த பி தான் ஆக்டிங்கு. இப்போ ஏ பெருசாக பி பெருசாங்கன்னா ஏ தான் பெருசுன்னுவாங்க. ஸோ எந்த இடத்த ஆரம்பித்தோமோ அந்த இடத்த நம்ம மறக்கூடாதுன்றதை தெளிவாக வச்சுட்டு இருக்காரு அஜித் சார். நாங்களாம் ஆசை அஜித், வாலி அஜித் தெரிஞ்சவங்க. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு தான் அவரோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக், பட் we still we like him as an actor. என்ன பிடிச்சதுன்னா அவரோட அந்த சின்ன வயசு ஆர்வத்தை வந்து விடாமல் 50 years ஆனாலும் பரவாயில்ல அந்த பேஷனை விடாமல் பண்ணது. ஐ திங்க் it encourages people like us above 40. So that's very nice அவர் பண்ணது. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான அத்தனை கேரக்டர்ஸும் அவரில் பார்க்க முடிஞ்சது. இட்ஸ் நாட் ஃபார் ஃபேம், ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஜென்யூனிட்டி தெரிஞ்சது. அதில் தலை என்ன பண்ணுறான்னு பண்ணும்போது
எல்லாமே அவர் எக்ஸாம்பிள் அதில் காமிச்சிட்டாரு. ஃபேமிலி, ஹிஸ் பேஷன், ஃபேன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்தாரு. அண்ட் அந்த காம்னஸ், அந்த இதெல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸ் மேனோட குவாலிட்டியும் இருந்தது. அந்த ஸ்டாருக்கான கரிஸ்மாவும் அவர்கிட்ட இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்தியாவுக்கே ஆக்சுவலாக அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட் நினைக்கிறேன். ரேசிங் ட்ராக்ல இந்த மாதிரி யாருக்குமே இப்படி ஒரு அந்த சப்போர்ட் சிஸ்டம்லாம் கிடச்சிருக்காதுன்னு நினச்சிருக்கேன். ஐ திங்க் அது லூயி ஹாமில்டனை விட இவருக்கு பயங்கரமான ஒரு இது பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நைஸ். ஒர்க் பண்ணுறது அது வந்து டிஃப்ரெண்ட். நம்மளோட பேஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் நம்ம இன்னர் ஹார்ட் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு லெசன். ப்ளஸ் நான் அந்த F4 ரேஸில் வந்து இந்தியன் ஃப்ளாக் வந்து பறக்க விட்டது. அண்ட் அதில் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணவங்க சொன்னாங்க, இது வந்து எங்களோட ட்ரீம், அதை வந்து அஜித் சார் வந்து ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லச்சில ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு மெசேஜ், யாரெல்லாம் ட்ரீம் வச்சுருக்காங்களோ ஏஜ் வந்து மேட்ரு கிடையாது, எதனாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது மேட்டர். ஸோ அதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அது எனக்கும் சேம் தான். So for my success also she is there. Majority of the film actresses they're choosing politics, so he is into a different thing and completely a different field. So this is very nice. I feel a lot of film actors should follow this. Politics is not the alternative way apart from one industry to another. So iduvum indha mari choose pannalam, passion choose pannalam, vera edavadhu pannalam. So he is starting it off basically. I like that. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.